ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கம்ப்யூட்டர் 2 சிசிடிவி கேமரா. இந்த வீடியோ யாருக்குன்னா முக்கியமாக சிசிடிவி டெக்னீஷியனுக்கு தான். ஒரு சிசிடிவி டெக்னீஷியன் வந்து எனக்கு ஒசூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த மாதிரி கேமரா ஐபி கேமரா ஆட் பண்ணேன், 4 MB ஐபி கேமரா சிபி ப்ளஸில் போட்டோன்னே ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 8 MB போட்டால் காட்டுது, பட் ஆட் பண்ணால் ஆட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அது ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு நானும் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிபி ப்ளஸ் அவங்களோட ஐபி ஃபைண்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டிவைஸும் உங்களுக்கு ஃபவுண்ட் ஆகும். அதில் எந்த உங்களுக்கு கேமரா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து முக்கியமாக ஐபி அட்ரஸும் மாற்றிக்கோங்க, ஆன் விஃப் மோடு நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம போட்ட கேமராவோட ஐபி அட்ரஸ் என்னென்னா 192.168.1.14 அப்படி. இதில் யூசர் நேம் கொடுத்துங்க அட்மின்னு. அதேமாதிரி பாஸ்வேர்டு அவர் சொல்லியிருந்தார். அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். பாருங்கள், அதோட மாடல் காட்ட பாருங்கள். மெயின்டெனன்ஸில் போய்ட்டு சிஸ்டம் போய்ட்டு டிவைஸ் இன்ஃபோவில் போனால் இதான் அதோட மாடல் பார்த்துக்குங்க. இது 8 MB ஐபி கேமரா சிபி ப்ளஸில். எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. கேமரா இதில் போய்ட்டு உங்களுக்கு நைட் வந்து கலர் வியூ வேணுமா பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமான்னு வைக்கிறதுக்கு டே அண்ட் நைட்னு கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நைட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் மோடு வந்து ஆட்டோன்னு இருக்கும். நீங்கள் கலர் வச்சுக்கோங்க. கலர் வச்சுட்டு கீழே சேவ்னு இருக்கும், அதாவது கீழே அப்ளைன்னு இருக்கும். அதை அப்ளை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை ஆயிரும், அதாவது ஃபுல் கலர் வியூ வந்துடும். அதேமாதிரி ஆடியோவில் போயிட்டிங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் சப்ஸ்ட்ரீம் ஆடியோ வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அதேமாதிரி அப்ளை கொடுத்துக்குங்க. இது முடிஞ்சிச்சு. இப்போ கேமரா சைடு ஆடியோ எல்லாமே எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆன் விஃப் தான் எனேபிள் பண்ணணும். அது ஐபி அட்ரஸ் மாற்றணும். செட்டிங்ஸ் போய்க்கோங்க, நெட்வொர்க் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. நீங்கள் ஐபி அட்ரஸில் மாற்றுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் பேசிக் சர்வீஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். அதில் பாருங்கள், பேசிக் சர்வீஸில் இந்த மாதிரி பாருங்கள் ஆன் விஃப் எனேபிள் இருக்கும். SSH டிசேபிள் பண்ணிக்கோங்க. CGI இதெல்லாம் நான் எப்படி வச்சுருக்கணும் அதேமாதிரி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஆக்சஸில் போய்ட்டு அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆக்சஸில் போய் லாகின் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆன் விஃப் மோடில் லாகின் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. TCP/IP இருக்கும். அதை போய்ட்டு DHCPன்றது வந்து ஸ்டாட்டிக்காக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு உங்களுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதேமாதிரி 1 சீரிஸ் தான் கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துடணும். இப்போ அப்ளை ஆகிட்டு மேலே பாருங்கள் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறி அந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்துடும் பாருங்கள். ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து NVRல தான் ஒர்க்கு. இப்போ NVR போய்ட்டு இந்த மாதிரி கேமரா அப்படின்ற ஆப்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மேனேஜுக்கு போய்க்கோங்க. அதில் போய்ட்டு கேமரானது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஐபி அட்ரஸ் காட்டுது 192.168.1.116 அப்படின்னு காட்டுது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இது பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஆன் விஃப் மோடு மேனுஃபேக்சரும் ஆன் விஃப் மோடு எனேபிள் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் இந்த கேமராக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டுருக்கீங்க, அதை போட்டுக்கோங்க. என்கிரிப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு மேலே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாஸ்வேர்ட் நேராக, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எரர்லாம் தான் காட்டும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த பேஜை மட்டும் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது கேமரான்றத பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் மேனேஜரில் போய்ட்டு கேமரான்றதை செக் பண்ணிங்கன்னா எல்லாமே வியூ ஆகும் பாருங்கள். 192.168.1.116 ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிசிடிவி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சே சொல்லித்தரேன். முக்கியமாக சிசிடிவி டெக்னீஷியனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.